நம்மகிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்க்கான கார்டு வேணும் அப்படின்னு சொல்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, லோ கவரேஜ் ஆனால் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஹையாக எடுத்து வச்சிடுறாங்க. கொஞ்சம் பேர் ப்ரீமியமும் கம்மியாக ஆனால் கவரேஜும் கம்மியாக எடுத்து வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இப்போ 50 லட்ச ரூபாய் நீங்கள் கவரேஜ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு பிறகு இன்ஃப்ளேஷனு ஒரு 20 லட்ச ரூபாய் சாப்பிட்ரும். அப்போது அந்த நேரத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேல்யூ 20லேருந்து 25 லட்ச ரூபா தான். அதை வச்சு நம்ம குடும்பம் எப்படி சமாளிக்கும் அப்படிங்கிறது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், அதுலேயும் குறிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், என்னெல்லாம் இருக்குது, எப்படி அதில் சூட்சமங்கள் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். லைஃப் இன்சூரன்ஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான். கவரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். மாதத்துக்கு 400 500 ப்ரீமியம் கட்டுற மாதிரி 2 கோடி வரை நமக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவ்வளோ கம்மியான ப்ரீமியத்தில் நம்முடைய ஃபேமிலி கவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட டவுட்லாம் இருக்குது அப்படின்னாலோ, இல்லாட்டி இப்போ நீங்கள் இந்த ஆன்லைன் வழியாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு அப் டு 15% வரை டிஸ்கவுண்ட்டுடன் எடுப்பதற்கோ கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தமிழே உங்களுடைய கேள்வி பதில்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு QR கோடு, ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம எதுக்காக எடுக்கிறோம்? சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்முடைய ஃபேமிலி கவரேஜ்க்காக நம்ம எடுக்கிறோம். 30 வயசில் நம்ம எடுக்கிறோங்க, 60-65 வயசு வரை நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு நம்ம ப்ரீமியம் அப்படிங்கிறத பே பண்ண போகிறோம். இந்த 60-65 வயசுக்குள்ளே நமக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். கவரேஜ் 1 கோடினா 1 கோடி கிடைக்கும், 2 கோடினா 2 கோடி கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, ஒருவேளை 60-65 வயசுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கோம், அப்போ நம்ம அடைச்ச பணம் வீணா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அப்படிங்கிற டேர்ம் இன்சூரன்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இல்லப்பா நம்ம பிரீமியத்தை வந்து டபுளா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அந்த மாதிரியான பிளானும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பிளான் வேணும், அந்த பிளான் பேஸ்டான பிரீமியம் எவ்வளோ வருது, அதை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிற அதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நீங்க கம்ப்ளீட்டா எடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நம்ம டெர்மினேட் பண்ணலாம். அதாவது 65 வயசுக்கு மேல உயிரோடு இருக்கிறவங்க அப்படிங்கிறது இல்ல, 50 வயசுலேயே நான் என் லைஃபுக்கு தேவையான எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன், அடுத்த 10 வருஷத்துக்கு நான் என் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் கட்டணும். ஸோ இந்த இடத்துல நீங்க அதை டெர்மினேட்டும் பண்ணலாம். அப்படி டெர்மினேட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும், அதெல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியா போனீங்கன்னா உங்களுடைய ஏஜ், உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது எத்தனை வயசு வரை நீங்க எடுக்க போறீங்க, எவ்வளவு ரூபாய் பிரீமியம் கட்ட போறீங்க, அதுல உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க எப்பாவது டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா கொடுத்திருப்பாங்க. 65 வயசு வரை போட்டிருக்கேன்டா, ஆனா 65 வயசுல தான் நான் டெர்மினேட் பண்றேன்னா ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும். ஒருவேளை 70 வயசு வரை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40 வயசுலயே என்னால டெர்மினேட் பண்ண முடியுமான்னு கேட்டா அந்த இடத்துல சிக்கல் இருக்கு. ஸோ டைம் அப்படிங்கிறது 59 வயசுல இருந்து 66 வயசுக்குள்ள நீங்க டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்க கண்டிப்பா கவனிச்சுக்கணும். ஏன்னா நான் சொல்லிட்டேன் டேர்ம் இன்சூரன்ஸை டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னா எந்த ஏஜ்ல உங்களால டெர்மினேட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நல்லா கவனிச்சுக்கணும். சரி, இது எல்லாருக்கும் அவைலபிளான்னு கேட்டா இல்ல. பேஸ்ட் ஆன் சேலரியா இருக்கும், நம்முடைய இன்கமா இருக்கலாம், அதே மாதிரி நம்முடைய ஹெல்த்தா இருக்கலாம், அடுத்ததா நம்முடைய எஜுகேஷன். இதை பேஸ் பண்ணி தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், அதுக்கான பாலிசிஸ், அதுக்கான பிளான்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு இருக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ₹1 செலவு இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம், நம்முடைய இறப்புக்கு பிறகு அவங்களுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம அவங்க மனதோடி நிம்மதியாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த இடத்துல இன்னொன்று இருக்கு. நான் பாட்டுக்கு டேர்ம் இன்சூரன்ஸை கேட்டுட்டேன், ஏதாவது என்னுடைய கிளைமை என்னுடைய குடும்பத்தார் சொல்லும்போது செய்யும்போது அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்காக தான் நான் சொன்னேன் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக போனீங்கன்னா அதில் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். இந்த செட்டில்மெண்ட் ரேஷியோ 99, 99.2, 98 அப்படிலாம் சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது 100 பேர் கிளைம் கொடுக்குறாங்கன்னா அதில் 99 பேருக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, செட்டில் பண்ணியிருக்காங்க. அதனால செட்டில்மெண்ட் ரேஷியோ கூடுதலாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உங்களுடைய கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். அப்போ எந்த நேரத்தில் நம்முடைய கிளைம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எப்படி நம்முடைய இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் லாபம் ஈட்டுகிறது, அந்த ஒரு கேள்வி வரும்ல. ஃபர்ஸ்ட், நம்ம தவறான இன்ஃபர்மேஷன் சில நபர்கள் கொடுப்பாங்க. அதாவது எனக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லை, நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன், நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், இல்லை எனக்கு கேன்சர் இல்லை இப்படின்னு சொல்லி கேன்சர் டயக்னோஸ் பண்ண பிறகு அவங்க என்ன செய்வாங்க, டேர்ம் இன்சூரன்ஸை எடுப்பாங்க. அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்த பிறகு அவங்க ப்ரீமியம் கட்ட தொடங்குவாங்க. பட் ஒரு வருடம் 2 வருடத்திலேயே இந்த நிறுவனத்துக்கு தெரிஞ்சிடும் இவனுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, நம்மகிட்ட ஏமாற்றி இந்த டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்திருக்காங்க. நீங்கள் கிளைம் பண்ண போகும்போது அந்த ஏமாத்தின விஷயம் வெளியில் வந்துடும், அவங்களுக்கு கிளைம் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்படி கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா,
தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து சரியான தகவலே கொடுக்காம நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுடைய கிளைம் ரிஜெக்ட் ஆகும். அதனால தான் எப்போவுமே ஹானஸ்ட்டாக என்ன இருக்குது என்ன இல்லை பக்காவாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 45 என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து 3 வருஷம் ப்ரீமியமும் கட்டிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு பிறகு அந்த கம்பெனியால் இந்த டேர்ம் இன்சூரன்ஸை டெர்மினேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. என்னதான் நீ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாலும் உன்னுடைய கிளைண்ட் கொடுத்ததை 3 வருஷம் நீ வெரிஃபை பண்ணாமல் அவங்க கிட்ட வந்து ப்ரீமியம் வாங்கிட்ட. எனவே நீங்கள் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கான எல்லா விஷயங்களையும் கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய சட்டம் சொல்லுகிறது. அதுக்காக தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா 3 வருஷத்தில் ஒவ்வொரு நபருடைய பேக்ரவுண்டையும் செக் பண்ணுவாங்க. நம்முடைய ஹெல்த்தாக இருக்கலாம், நம்முடைய வருமானமாக இருக்கலாம், நம்முடைய ஹாஸ்பிட்டல் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நிறுவனங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போவே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதனால் தவறான இன்ஃபர்மேஷன் எப்போதுமே நோ தான். எனக்கு ரொம்ப கம்மியான இன்கம் தான் இருக்குது, என்னால் 10 கோடி ரூபாய்க்கான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா, இது கேட்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தோணலாம். பட் கம்மியான இன்கம் இருக்கிறவங்க 10 கோடி வரை இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. நல்ல ஒரு லெவலில் இருக்கக்கூடிய இன்கம் இருக்கிறவங்க 3 to 4 கோடி வரை தான் இன்சூரன்ஸ் எடுக்கவும் முடியும். ஸோ உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, உங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் வரை கவரேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக நீங்கள் செக் பண்ணிடலாம். 100 வயசு வரை நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அதாவது நம்ம சாகிற வரைக்கும் 100 வயசுக்கு மேலேயா உயிரோடு இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 100 வயசு வரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, அப்போ இந்த ப்ரீமியத்தை நான் 100 வருஷமாக கட்டிட்டே இருக்கணுமா, லிமிடெட் பே மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு 70 வயசு வரை நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க. ஆனால் 70 வருஷம் நீங்கள் கட்டணும்னு கிடையாது. அதை ஒரு 10 வருஷத்தில் கட்டி முடிச்சிடலாம், 15 வருஷத்தில் கட்டி முடிச்சிடலாம், 5 வருஷத்தில் கட்டி முடிச்சிடலாம். எவ்வளவு சீக்கிரமாக கட்டி முடிக்கிறோமோ அவ்வளவு நமக்கு அந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கான அந்த கவரேஜ் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ரீமியம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸுக்கான மொத்த தொகையை நீங்கள் 5 வருஷத்திலே கட்டி முடிக்கிறீங்கன்னா 35% வரை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 10 வருஷம் வரை நீங்கள் அதை கட்டிடுறீங்கன்னா 30% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு 5 வருஷத்திலே நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 35% வரை நீங்கள் உங்களுடைய பணத்தை சேவ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு 10 வருஷத்தில் நான் கட்டி முடிச்சிடறேன்னா 30% வரை உங்களுடைய பணத்தை நீங்கள் சேவ் பண்ணலாம். 15 வருஷத்தில் கட்டி முடிக்கிறீங்கன்னா 18% வரை உங்களுடைய பணத்தை நீங்கள் சேவ் பண்ணலாம். இதுதான் லிமிடெட் பே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாரும் இதை எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். வருஷம் கட்ட மாதிரியான பிளான்ஸும் இருக்குது, இல்லை மாதம் கட்டி போகிற பிளான் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரி, அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தவங்க இறந்ததுக்கு பிறகு 1 கோடி வரை கிடைக்குதுன்னா அதுக்கு இன்கம் டேக்ஸ் ஏதாவது பே பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய கவரேஜுக்கு இல்லவே இல்லை. அதே மாதிரி நான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் தான் எடுத்திருக்கேன், இல்லை டபுள் ப்ரீமியம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த ரீஃபண்டுக்கு ஏதாவது நம்ம டேக்ஸ் கொடுக்க வேண்டியமா இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ நம்ம கவரேஜுக்கும் டேக்ஸ் இல்லை, ரீஃபண்டுக்கும் டேக்ஸ் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இந்த மாதிரியான பிளான்ல அவங்களால பார்க்க முடியலன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக தமிழ் கால்பேக் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கேள்விகள் கேட்கணும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் மைண்டில் போட்டு கேள்விகள் ஒவ்வொன்றா எழுதி வச்சு அதை டிக் பண்ணி வந்தால் மட்டும்தான் நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களால் எடுக்க முடியும். இது இல்லாமல் ஒரு 74,000 ரூபாய் அப்படிங்கிறது ஹெல்த் பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதாவது சில ஹாஸ்பிட்டல் கன்சல்டேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரியான சில விஷயத்துக்காக 74,000 ரூபாய் உங்களுக்கு நாங்கள் தரோம் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சில பிளான்ஸும் இருக்கு. இறப்பு சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தான் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இதில் ஆட் ஆன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ரைடர்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆன் பண்ணலாம். உதாரணத்துக்கு 59 கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கு. இப்போ கேன்சர் வந்துருச்சு, அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 50 லட்சம் ரூபாய். ஸோ கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அப்போ அந்த கேன்சர் வந்த உடனே நமக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஒருவேளை அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ஆட் பண்ணியிருந்தோம்னா 50 லட்சம் ரூபாய், அதில் இறப்பு வந்துருச்சுன்னா 2 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கவரேஜ் போட்டிங்கன்னா மொத்தம் 2 கோடி 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய ரைடர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர் தான். ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட்டில் நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நம்மளால் நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர் அப்படிங்கிறது நான் ஒரு 50 லட்ச ரூபா போட்டிருக்கேன்னா இந்த தருணத்தில் 50 லட்ச ரூபா நமக்கு வந்துடும். அதன் பிறகும் நம்முடைய டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். ஒருவேளை நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா எகைன் அந்த 2 கோடியா 1 கோடியா நீங்கள் போட்டு வச்சிருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். அடுத்ததா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் தான். நம்முடைய இறப்பு ஒரு ஆக்சிடென்ட் வழியாக நிகழ்கிறது என்றால் அதற்கான ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜ் அப்படிங்கிறது நம்மளால ஆட் பண்ண முடியும். அடுத்ததாக இருக்கிறது டெர்மினல் இல்னஸ் ரைடர் அப்படிங்கிறது தான். குணப்படுத்த முடியாத நோய், சீக்கிரமாக இறந்துருப்பா, ஒரு 3 மாதம் தான் 6 மாதம் தான் தாங்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் படி 100% அது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு டெர்மினல் இல்னஸ் ரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அந்த டெர்மினல் இல்னஸ் ரைடருக்கான சர்டிஃபிகேட் ஒரு ஹாஸ்பிட்டல் தராங்களோ அப்போவே நம்முடைய நிறுவனம் அந்த தொகையை நமக்கு தர வேண்டும். அதன் பிறகு அந்த இறப்புக்கு மறுபடியும் அந்த கவரேஜையும் கொடுத்துருவாங்க குடும்பத்திடம். அடுத்ததாக சர்ஜிக்கல் கேர் ரைடர் இருக்குது. ஏதாவது ஒரு சர்ஜிக்கல் மெத்தடில் நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா அதுக்கான ஒரு கவரேஜ் அப்படிங்கிறதும். சைல்டு கேர் பெனிஃபிட் இருக்குது. இந்த சைல்டு கேர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லும்போது அவர் போட்டிருந்த நபர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கான கவரேஜையும் கொடுத்துருவாங்க. 2 கோடினா 2 கோடிக்கான கவரேஜையும் கொடுத்துருவாங்க. அங்கே ஒரு குழந்தை இருக்குது, அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு 21 வயசு வர்ற வரைக்கும் பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் மாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ இது நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும், நம்முடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கும். அடுத்ததா ஸ்பவுஸ் கவரேஜ் அப்படி இல்லைன்னா பெட்டர் ஹாஃப் பெனிஃபிட் ரைடர் அப்படிங்கிறது தான்.
இப்போ ஒரு கணவன் இந்த டேர்ம் இன்சூரன்ஸை போட்டிருக்காரு, அவர் இறந்துட்டாரு, அவர் ஒரு 2 கோடிக்கான பெனிஃபிட் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 கோடி யாருக்கு கிடைச்சிரும்னா அந்த மனைவிக்கு கிடைச்சிரும். அதே நேரத்தில் இந்த பெட்டர் ஹாஃப் பெனிஃபிட் ரைடர் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மனைவிக்கும் 2 கோடிக்கான கவரேஜ் ஆட்டோமேட்டிக்காக வர தொடங்கிடும். ஸோ எப்போ மனைவி இறந்து போகிறாங்க அப்படின்னா அந்த மனைவி சார்ந்திருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இல்லாட்டி அவங்களுடைய குழந்தைகளுக்கு எகெயின் 2 கோடி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு பே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரைடர்ஸ் நமக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு என்ன ரைடர் தேவை அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு, என்னால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். ஆனால் உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய இன்கம் இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விதமான டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ஆர்ஐ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்தியாவில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அப் டு 30% 50% வரை ப்ரீமியம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அதனால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன மாதிரியான ரைடர்ஸ் இருக்குது, எதெல்லாம் பார்த்து எடுக்கணும் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத குடும்பத்தில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் போன பிறகு, இந்த உலகத்தோட்டு போன பிறகு அவங்க தானே அதை கிளைம் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் அது வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு நீங்களே இப்போவே சொல்லி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஓவராலாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான பக்காவான ஒரு பிளான் ஸ்கெட்ச் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்த பிறகு கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடு வழியாக உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா அதுக்கான பதில் கிடைச்ச பிறகு நீங்களும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போவே எவ்வளோ ஏர்லி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.